வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச தன்னோட பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த அம்மா அதிகார துணியில் கேட்டிருக்காங்க, எத்தனை நாளாக இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப ரிலாக்ஸாக கேட்டிருக்காங்க, எது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சந்திரோட சுற்றிட்டு இருக்கிறது, பழகிட்டு இருக்குது, அவங்க கூட காலேஜுக்கு போகிறதெல்லாம் எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு மறுபடியும் ரிலாக்ஸாக 2 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னாங்களாம். என்னடி இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க, அவங்க கூட பழகாதன்னு சொன்னால் கேட்க மாட்டேனி அப்படின்னு இருக்காங்க. அந்த பொண்ணு கேட்க மாட்டேன், கேட்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்களாம். இருடி உன் கொட்டை தெப்பே அடக்கிறேன், அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு யாருக்கோ ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ மிஸ்டர் சீனிவாசன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆப்போசிட்லேருந்து, சொல்லுங்கள் மேடம், உங்கள் பையன் என் பொண்ணு கூட பழகிறான், பேசுகிறான், சிரிக்கிறான், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது, சொல்லி வைங்க அவன்கிட்ட அப்படின்னோடனே, அதை பற்றி தான் மேடம் கேட்டுட்ருக்கேன், என்ன சொல்கிறான் அவன் அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்களே கேளுங்க மேடம்னு ஃபோனை கொடுத்துட்டாரு. அந்த பையன் ஃபோனை வாங்கிட்டு ஒரே ஊரில் ஒரே குடும்பத்தில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்த 2 பேரை விவாகரத்து அப்படிங்கிற பேரில் நீங்கள் தனியாக என் தங்கச்சியையும் அப்பா என்னையும் பிரித்து அழைச்சிட்டு வர்றது உங்களுக்கு வேணால் சரியாக இருக்கலாம், கோர்ட்டுக்கு வேணால் நியாயமாக படலாம், ஆனால் அண்ணன் தங்கச்சியான எங்களுக்கு அது சரிப்பட்டு வராது, நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாலும் ஒன்றா தான் வாழ்வோம், நாங்கள் சேர்ந்து வாழக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு எதுவுமே கிடையாது, வேணும்னா நீங்களும் சேர்ந்து வாழுங்க, ஆனால் எங்களை பிரிஞ்சிருக்க சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா அதுக்காக உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸ் போட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா அப்படியே திகைச்சு போய் நின்றுருக்காங்க. அதே மாதிரி விவாகரத்து அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைங்களோட மனநிலை எப்படி பாதிக்கப்படும், அவங்களோட எதிர்காலம் எப்படி மாறும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும், உங்களோட முடிவுகள் கூட மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.